ஹலோ மக்களே, இதுதான் காஷ்மீர் vlog பார்ட் 1 டு ஸ்ரீநகர். இந்த vlogல ஃப்ளைட் சார்ஜ் என்ன வந்தது, ஸ்ரீநகரில் என்னென்ன பார்க்க இருக்குது, ஸோ அது மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நாங்கள் ட்ரிப் பிளான் பண்ண டேட்ஸ் வந்து டிசம்பர் 16 to 20 டைமிங்கில். ஸோ அப்போவே இண்டிகோ ஃப்ளைட்ஸ் இஷ்யூ வேறு ரொம்ப பீக்காக போயிட்டு இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் மினிட் வர ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுமோ இல்லையோன்ற ஃபுல் டென்ஷன் இருந்தது. ஸோ லக்கியாக எங்களுக்கு எந்த ஃப்ளைட்ஸும் கேன்சல் ஆகலை. ஸோ நாங்கள் கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் தான் புக் பண்ணியிருந்தோம், சென்னை டு டெல்லி, டெல்லி டு ஸ்ரீநகர். நாங்கள் ஃபைனலி டெல்லி ரீச் ஆனோம். ஏர்போர்ட் ஃபுல்லாக கிறிஸ்மஸோட டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ டெல்லி ரீச் ஆகிட்டு ஒரு 3 hours வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிற மாதிரி. ஃபைனலி நாங்கள் ஸ்ரீநகர் ரீச் ஆகிட்டோம். எங்களை பிக் பண்ண வந்த டிரைவர் பேர் வந்து ஜாஹித். ஸோ ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். நான் அவர்கிட்ட ஸ்ட்ரைட்டாக சொன்னேன், பகல்காம் அட்டாக்லேருந்தே எங்களுக்கு எங்கள் காஷ்மீர் வரவே பயந்தோம் அப்படின்னு. ஸோ அவர் ஸ்மைல் பண்ணிவிட்டு சொன்னதே, பயப்படவே வேணாம், ஐம் ஹியர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார். ஆக்சுவலி இப்போ வந்து செக்யூரிட்டியும் காஷ்மீரில் ரொம்ப பெருசாக்கிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் ஈவன் பெட்டி ஷாப்ஸில் கூட நிறைய மிலிட்ரி பீப்புள் தான் இருக்காங்க. ஸோ காஷ்மீர் இஸ் ஃபுல்லி அண்டர் மிலிட்ரி கண்ட்ரோல். காஷ்மீர் போகும்போது கண்டிப்பாக ஒரு ஹிந்தி தெரிஞ்ச ஒரு பர்சனை கூட்டிகிட்டு போயிருங்க. ஏன்னா காஷ்மீரில் மோஸ்ட் ஆஃப் தி பர்சனுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது. அவங்க வந்து காஷ்மீரி ப்ளஸ் ஹிந்தி மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்ரீநகரில் வந்து ஒரு டெம்பிள் சொன்னாங்க. ஸோ இது ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. இதுதான் நாங்கள் நடந்து வந்துட்டுருக்கோம். இப்போ இந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் முடியல, ரொம்ப வந்து மூச்சு வாங்குது. பட் வந்து இதுவும் லைக் வந்து பழனி மாதிரி தான் இருக்குது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நான் காட்டுறேன். இங்கே ஃபுல்லாக வந்து அப்படியே படியாக போகுது. ஸோ மேலே அப்படியே போக வேண்டியதான். பொறுமை ஒரு வழியாக மேலே இது வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ நான் காமிக்கிறேன். இது ஃபுல்லாகவே இந்த கோயிலை சுற்றி தான் இருக்குது. கீழே பைக் போகுது, அப்புறம் வந்து ஆம்புலன்ஸ்லாம் போகுது. பட் வந்து அது எதுன்னு தான் நமக்கு தெரியாது. இதுதான் நம்ம நடந்து வந்த படியே. அப்படியே ஒரு 200 steps. நாங்கள் சாமி கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே சில ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் ஸ்டெப் டவுன் ஆக ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்க, ஸ்டீப் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது. வந்து நடக்கிறதுக்கு ஈஸியான விஷயமே கிடையாது. ஒரு பாடியில் கிட்டத்தட்ட இந்த நீஸ் அளவுக்கு வந்து ஒரு படி இருக்குது. போய் இந்த பெல் அடிச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். நீங்கள் வந்தீங்கன்னா யாரெல்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப கிளியர் ஆகும். ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கும் அண்ட் சிவன் பக்தரானிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வெரி ஸ்டீப். மோஸ்ட்டாக வந்து யாரும் எந்த விளாகவே போட்டதில்லை இந்த டெம்பிள். ஏன்னா ரொம்ப யூனிக்காக டிரைவர் எங்களுக்கு சொன்னார். ஸோ அதனால இங்கே பண்ணோம். ஓகே, மணி வச்சுட்டு பாடி சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ நாங்கள் வந்து டெம்பிள் பேர் என்னென்னா சங்கர் ஆச்சாரிய டெம்பிள். அது வந்து ஒரு பேசிக்லி ஒரு சிவனோட டெம்பிள். ஸோ நீங்கள் வந்து இந்த கிளைமேட்டை இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மெடிடேஷன்லாம் பண்ணணுன்னா நீங்கள் வரலாம். இது செம்ம டாப்பில் இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் அந்த டெம்பிள். இப்போ நாங்கள் மேலே ஏறி வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம். ஸ்டெப்ஸில் இறங்கி போகணும். ஸோ இங்கே தான் மேலே கலசம் எல்லாம் இருக்குது. கோயிலும் அங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு யூனிக்கான பிளேஸு. எல்லோரும் சொல்கிற நார்மல் வேலி அதெல்லாம் பார்க்காம இதையும் வந்து பாருங்கள். நாங்கள் முகல் கார்டன் போனோம். அது இப்போது சீசன் இல்லை. ஸோ செடி எல்லாமே ரொம்ப ட்ரையாக தான் இருந்தது. ஸோ லைட்டாக பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு தட் நாங்கள் ரூம் போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு சரி சும்மா ஸ்ட்ரீட்டை சுற்றி பார்க்கலான்னு சொல்லி கிளம்புனோம். 7 o'clock. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்னோ இருக்க பிளேஸ் மட்டும்தான் சில்லுன்னு இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் அப்படி நினச்சிட்டு தான் வந்தேன். குல்மார்க், சோன்மார்க் அங்கெல்லாம் வந்து செம்ம சில்லுன்னு இருக்கும். மற்ற பிளேஸ்லாம் நார்மலாக இருந்துச்சு. பட் ஸ்ரீநகர் இப்படியான செம்ம சில்லு, செம்ம கூழு. யோசெல்லாம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அந்த பிளட்டு வந்து அப்படியே கிளாட் ஆன மாதிரி அப்படியே பெயின் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த லெக்ஸ்லலாம்.
ஸோ அதனால் நாங்கள் ஃபுல் கவர் பண்ணிவிட்டு தெர்மல், அதுக்கப்புறம் ப்ளீஸ் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ஜாக்கெட், க்ளவுஸும் வந்து பிராண்டாக டெக்கத்லானில் தான் வாங்கினேன். நிறைய பேர் சொன்னாங்க டெக்கத்லான் ரொம்ப காஸ்ட்லி வாங்காதீங்கன்னு. பட் நீங்கள் சேஃபாக இருக்கணும்னா நீங்கள் வாங்கிடுங்க, அதான் பெஸ்ட்டு. சரி, நான் ஊர் உலாவ போகிறேன் ஸ்ரீநகரை. இந்த ஏரியா கொஞ்சம் இன்டீரியராக இருக்குது, பட் என்னென்னு பார்த்து சொல்கிறேன். ஸோ நாங்கள் இருந்த ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஆஃப் ராயல்ஸ். நாங்கள் அங்கே தான் இருந்தோம். ஏன்னா ஸ்டே பற்றிலாம் நாங்கள் பெருசாக அந்த ட்ரிப்பிலலாம் யோசிக்கலை. ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக ரோமிங்லேயே இருக்கும்போது ஜஸ்ட்டு ஒரு ஸ்லீப் ஓவர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் இது ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக கொண்டு போகணும், நாங்கள் வந்து மீடியமாக பண்ணிட்டோம். நீங்கள் உங்களோட விருப்பம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் வந்து ஃபுல்லாக வந்தது. மற்றபடி மற்ற இதெல்லாம் ஓகே. ஒரு நார்மலாக ஒரு ரூம் எப்படி இருப்போம், நம்ம ஊரில் ஒரு 1000-2000க்கு எப்படி இருப்போமோ அது மாதிரி எல்லாமே இருக்குது. இது ஹீட்டர் எல்லாமே இருக்குது. ஓரளவுக்கு நார்மலான விட கொஞ்சம் ஹை, ஆனால் ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. ஆமாம், நார்மல் லெவலில் தான் இருக்குது, மோசம் கிடையாது. அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் வந்து 24 hours வருது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வேறு என்ன இருக்கான், பெட்டு ஹீட்டர். இது வந்து நீங்கள் வந்து நம்ம டிஎன் பீப்புளெலாம் வந்து பெருசாக நமக்கு பெட்டில் ஹீட்டர் வச்சுருப்பாங்கன்னு தெரியாது. சில ஹோட்டல்ஸில் வந்து சென்ட்ரலைஸ்டாகவே வந்து இருக்கும்னு சொல்லுவாங்க ஹீட்டர் வந்து. பட் இவங்க வந்து பெட்டில் ஹீட்டர் வச்சுருக்காங்க. ஸோ டூ சைடில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது என்னன்னு நான் போயிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அது வந்து ரொம்ப தூங்குறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருந்தது, சட்டிலாக சூப்பராக இருந்தது. இதுதான் பெட் ஹீட்டர். ஹைன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், லோன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து டாப்னா அப்பர் பாடி மட்டும் ஹீட் ஆகும், ஃபுட்னா ஃபுட் ரீஜன் மட்டும் ஹீட் ஆகும். பாதையில் நாங்கள் ரோம் பண்ணிகிட்டு இருக்கோம். இது என்ன வழின்னு காட்டுறேன். சோன்வா ஸ்ரீநகர். என்ன பிளேஸு? சோன்வா. சோன்வாக்கா? சோன்வா. சோன்வா. இந்த இடத்துலலாம் வந்து சர்வே பண்ணோன்னா செம்மையாக ஸ்கின் கேர் பண்ணணும். அது நான் ஃப்ளைட்லேருந்து வந்துட்டு செம்ம டயர்டு. ஸோ மேக்கப் எதுவுமே பண்ணல, ஸ்கின் கேருமே பண்ணல. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்கின்னை வந்து கிரேக்கி ஆக்கிடுச்சு. மாய்ஸ்சரைசர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஸ்னோவில் சன்ஸ்க்ரீனும் ரொம்ப முக்கியம். லிப் பாம் தான் பேஸு. பயங்கரமாக லிப் பாம், மென்னு உமன் யாரும் பார்க்காதீங்க, எல்லாருமே லிப் பாம் போட்டுருங்க. லிப்ஸ்டிக் போட்டு திரும்ப ஒரு கோட் வந்து லிப் பாம் போட்டுருங்க. கார்த்திக் போக விடும். திஸ் இஸ் த கிளைமேட் ஹியர். ஊட்டி அது மாதிரிலாம் இருக்காது, டோட்லி செம்ம சில்லு. தமிழ்நாடு சைட்லேருந்து எக்ஸ்ட்ரீம் எண்டுலேருந்து இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டு வந்து பார்க்க நல்லாயிருக்கு. ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, மட்டன் கெபாப் விற்றுட்டு இருந்தாங்க. சரி அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணி டேஸ்ட் பண்ணோம். கெபாப்லாம் ரெடி பண்ணிவிட்டு பிளேட்டில் வச்சு கொடுத்தாங்க. அதில் ஏதோ ஆனியன் ஏதோ ஒரு சாஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆனியன் கொஞ்சம் டேங்கியாக இருந்தது. ஆனால் அந்த கெபாப்க்கு அது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஒரு காஷ்மீரி கெபாப் போல். சில்லு. நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது நம்ம கேம்லாம் பிஸ்னஸ்லாம் விளையாடுவோம்ல, அப்போ போய் ஸ்ரீநகர் பார்த்துருக்கோம் அந்த கார்டில். அப்போ வந்து ஸ்ரீநகர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சார். இது வந்து இங்கே கிளைமேட்டு இதெல்லாம் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. இதை வந்து கடவுளை எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சுருக்காரு. நான் கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். மஸ்ட் விசிட் பிளேஸ். ஹில் ஸ்டேஷன் ஊட்டி, கொடைக்கானல், அப்புறம் கேரளா மட்டும் போய் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு எஃபர்ட் போட்டு காஷ்மீரை லைஃப்பில் எங்கே இருக்கும்போது வந்து பார்த்துருங்க. நெக்ஸ்ட் டே எனக்கு பர்த்டே. ஸோ என்னோடய பேரண்ட்ஸ்லாம் வீட்டிலேருந்து வீடியோ கால் பண்ணி அட்வான்ஸ் விஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இக்னோர் பண்ணிட்டாராம். சரி, நாளைக்கு ஏஞ்சலுக்கு பர்த்டே. ஆப்பிள் ஜாம் வாங்கிட்டு வரோம், ஆப்பிள் ஜாம் வாங்கிட்டு வரோம், ஆப்பிள் ஹனி வாங்கிட்டு வரோம். 4-5 கிடைக்கும், அது நல்லாவே வாங்கிட்டு வரோம், நல்லதே வாங்கிட்டு வரோம். இதுதான் வந்து ஹவுஸ் ஆஃப் ராயல்ஸில் டின்னரு. சிக்கன், அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி, அப்புறம் கொஞ்சம் இது வெஜ்ஜீஸ் மாதிரி கேரட் அண்ட் குக்கும்பர் இருக்குது. அப்புறம் வந்து மஷ்ரூமில் நான் டேஸ்ட் பண்ணல, பண்ணிவிட்டு சொல்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எல்லாமே சூப்பராக இருந்தது. மஷ்ரூம்ஸ் வந்து எனக்கு பர்டிகுலராக மஷ்ரூம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சிக்கன் காஷ்மீரில் பெருசாக எனக்கு எதுவும் இஷ்டம் இல்லை. என் ஹஸ்பண்ட் என்னை விஷ் பண்ண எழுப்பினார். அப்போது ஒரு சம்பவம் பண்ணிட்டேன். ஸோ நான் எந்திரிக்கும் போதே கேக் அப்படியே ஸ்பாயில் பண்ணிட்டேன். அந்த கேக்கான ஒரு ஃபோட்டோ கூட கிடையாது. ஹார்ட் ஷேப்பில் பண்ணியிருக்காரு. ஹார்ட் ஷேப்பே நான் பார்க்கல. ஸோ அது ஸ்பாயில் ஆகிதான் இருந்தது, அது நீங்களே பார்க்குறீங்க. ஸோ நாங்கள் அதையும் கட் பண்ணி சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மூவ் ஆகிட்டோம். நாங்கள் எங்கள் ஃபஸ்ட்டு டே பிளானை லாஸ்ட் டே கொண்டு போயிட்டோம். ஏன்னா எங்களுக்கு நடுவில் வந்து அன்றைக்கி ஃபஸ்ட் டே வந்து கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்தனால நாங்கள் லாஸ்ட் டே கொண்டு போயிட்டோம்.
ஸ்ரீநகர் ஃபுல்லாக சுற்றி பார்க்க லாஸ்ட் டேயும் கண்டினியூஷன் தான். ஸோ நாங்கள் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி லாஸ்ட் டே வந்து அந்த பார்க்கு ஷிகாரா ரைடு அது எல்லாமே கண்டினியூ பண்ணிட்டோம். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். அது நிஷாத் கார்டன், அதுவும் கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்தது. ஆனால் அங்கே காஷ்மீரி ட்ரெஸ் கிடச்சிது. எனக்கு ரொம்ப நாளாக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. ஸோ நான் அதை போட்டுட்டு நானே ஹஸ்பண்டும் அதை போட்டுட்டு என்னென்ன அலப்பறை பண்ணுறோம் நீங்களே பாருங்கள். கலர் டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ரெட் கலர் தான். ஸோ நான் அதை தான் சூஸ் பண்ணேன். அது கூட ஜுவல்ஸும் அவங்களே மாட்டி விட்டாங்க. இதுக்கு ரெண்ட் வந்து ஒரு பர்சனுக்கு 200 சொன்னாங்க. போன நிஷாத் கார்டனில் இப்படி ஒரு பிளேஸ் இருந்தது. ஸோ நாங்கள் அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அந்த கிளைமேட்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு தான் நாங்கள் கிளம்பினோம். நெக்ஸ்ட் டு திஸ் நாங்கள் வந்து ஷிகாரா ரைட் போகிறோம். அது எங்களுக்கு வந்து பேக்கேஜ்லேயே காம்ப்ளிமெண்ட்ரி. அண்ட் எங்களுக்கு ஃப்ளைட் சார்ஜஸ் வந்து அப் அண்ட் டவுன் வந்து எங்களுக்கு வந்து 40,000 வந்தது ஒரு கப்பலுக்கு. ஸோ காஷ்மீர் ஃபுட் ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். காஷ்மீரி புலாவ்னு அது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. புலாவில் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எனக்கு பெருசாக பிடிக்கல. நான் அதை மட்டும் கேப்சர் பண்ண மறந்துட்டேன். பட் ஐ வாண்டட் டு கன்வே வித் யூ பீப்புள். காஷ்மீரி புலாவ் ரொம்ப ஸ்பைசியாக சாப்பிட்றவங்கலாம் வந்து ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அது சுத்தமாக பிடிக்காது. ஷிகாரா ரைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் போயிருக்கேன் கொடைக்கானலில் தான். ஆனாலும் இது ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். போட்டில் போகும்போதே நிறைய பேர் போட்டில் வந்து ஆக்சசரிஸ் அப்புறம் காவாலாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பே பண்ணி நம்ம வாங்கிக்கணும். ஸோ நான் காவா ட்ரை பண்ணேன். அங்கே போட்டிங்கில் போகும்போது ஹாட்டாக காவா குடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காவானா என்ன அப்படிங்கிறது வந்து நான் வந்து பகல்கம் விலாகில் போடுறேன். ஏன்னா அங்கே தான் காவா ரொம்ப ஸ்பெஷல். அந்த போகிற வழியில் தான் காவா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அதில் எப்படி இருக்கும் என்னெல்லாம் நான் போடுறேன். லேக்கில் தான் போட் ஸ்டே இருக்கும். நாங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணல. நாங்கள் ரூம் ஸ்டேலே இருந்துட்டோம். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி அலப்பையில் இதை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இது இங்கே நிறைய போட்ஸ் இருக்குது. எங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொன்னாங்க. ஸோ இந்த போட்ஸில் வந்து புதுசாக ரொம்ப சில் கிளைமேட் தாங்க முடியாதவங்களாம் வந்துருந்தாங்கன்னா நைட்டில் வந்து மிடில் இருக்கும். இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு கிராஸ் ஆகிறதுக்கு போட்ஸ்லாம் இருக்காதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நைட்டில் உடம்பு சரியில்லைனா கூட நம்மளை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. போட் ஸ்டே மோஸ்ட்டாக ரொம்ப எக்ஸ்ப்ளோரே பண்ணாதவங்க மட்டும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க டிரைவர் வந்து. அந்த மாதிரி தான் இருக்குது. உடன் அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம். கலர் அழகாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் தட் அன்றைக்கி எங்களுக்கு ஈவினிங் ஃப்ளைட் இருந்தது. ஸோ நாங்கள் முடிச்சுட்டு ஷிகாரா ரைட் முடிச்சுட்டு முகல் தர்பார்னு ஒரு ஹோட்டல் இருந்தது. ஸோ அங்கே போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். போகும்போது ஃப்ளைட்லேருந்து பார்த்தேன் ஹில்ஸ்லலாம் ஸ்னோ செம்மையாக கவராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சன்செட்டும் பார்த்தேன். நான் வந்து ஃப்ளைட்லேருந்து சன்செட் பார்த்ததில்ல, சன்ரைஸ் பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.